ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் தெரியுங்களா? மதுரைக்கு தான் போகிறோம். என்ன ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் தெரியுங்களா? மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக டுடே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க மதுரை சுற்றி பார்க்கலாம், மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். 4:30 எந்திரிச்சு குளிச்சு கிளம்பியாச்சுங்க. இதோ இந்த பஸ்ஸில் தாங்க நாங்கள் மதுரைக்கு போக போகிறோம். நாங்கள் ஒரு 20 பேர் போகிறோங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு. இங்கே பாருங்கள், இவ தான் என் தங்கச்சி, என் சித்தி பொண்ணு. திருப்பூர்லேருந்து 25 பேர் போகிறோம். மாமா, அத்தை பொண்ணுங்க, சித்தி அப்படின்னு சொல்லி எல்லோரும் போகிறோம். விடிய காலையில் 4:30 எந்திரிச்சு குளிச்சு கிளம்புனதுங்க. எல்லாத்துக்கும் பஸ்ஸி ஆயிடுச்சு. பஸ் ஏறி 1 hour ஆச்சு. டீ சாப்பிட ஒரு பேக்கரியில் எல்லாருமே இறங்கியிருக்கோம். இதோ இவர் தான் என் தங்கச்சி வீட்டுக்காரரு, என் சித்தி பொண்ணு, என் சித்தி பொண்ணோட வீட்டுக்காரருங்க. அவரோட தம்பி குழந்தைக்கு தாங்க மொட்டை அடிக்க போகிறாங்க. மதுரைக்கு போக போகிறோம், கள்ளழகர் கோயிலுக்கு போக போகிறோம். இதோ இங்கேருந்து ஓடி வரான் இல்லைங்களா, இவன் தான் என்னோடய ஹவுஸ் பையன். எனக்கு 4 தாய்மாமா இருக்காங்க, 4 அத்தை இருக்காங்க. இவங்க தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அத்தைங்க, இவங்க 2வது அத்தை, இவங்க 3வது அத்தை, ஒரு அத்தை இல்லைங்க. எங்களோட பெரிய சப்போர்ட்டே எங்களோட செல்லக்குட்டி அத்தைஸ் தாங்க. மை டியர் ஹஸ்பண்ட் இவர் தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்துருக்காரு இல்லைங்களா, வீடியோ எடுத்துக்க, ஆனால் என்னை வீடியோலெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. டீ சாப்பிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. 90s கிட்ஸ் மிட்டாயி பாருங்கள், என் தங்கச்சி விளையாண்டுருக்கான். இந்த மிட்டாயெல்லாம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, இன்னும் இங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மிட்டாயி பாருங்கள் எப்படி விளையாண்டுட்ருக்கான்னு பாருங்கள். நடுவில் மிட்டாய் இருக்குங்க, 2 சைடு ஓட்டை போட்டு கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க. சுற்றுனா அந்த ரோல் மாதிரி வருங்க. நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. அப்போல்லாம் சின்ன வயசில் நான் இதெல்லாம் நல்லா விளையாண்டுருக்கேன். இப்போலாம் இதெல்லாம் பெருசாக கிடைக்கிறது இல்லை. யாரெல்லாம் இதை வச்சு இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த விண்டோ சீட் கிட்டே உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் எங்கள் அம்மா. அவங்க பக்கத்தால் அந்த மிட்டாயை வச்சு விளையாண்டுருக்காங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் சித்தி. அவங்களும் சேர்ந்து சின்ன குழந்தைங்களாட்ட விளையாண்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே டீ சாப்பிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. பஸ் எடுத்தாச்சு. பாருங்கள், இதை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கா பாருங்கள், எப்படி சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு. அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒட்டச்சத்திர வழியாக அப்படியே நாங்கள் மதுரை போகிறோம். 4:30 எல்லாம் குளிச்சு கிளம்பியாச்சுங்க. ஆனால் 7:30 தான் பஸ் ஏறணும். பஸ் ஏறி 5 டைம் நிறுத்தியாச்சு குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது. போய் சேரும்போது 11 மணி 12 மணி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்தாச்சு, மதுரை பக்கத்தில் வந்தாச்சுங்க. பாருங்கள், ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி பச்சை பசையேன்னு நல்லா இருந்துச்சு. பார்க்கவே இடம் எல்லாம் அழகாக இருந்துச்சு. வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணுன்னே நான் வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்ததுங்க, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு இடமா பார்த்துட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க. நம்ம மதுரை பக்கத்தில் வந்துட்டோம். மதுரைக்கு சரியாக வரும்போது கரெக்டாக மணி 11ங்க. வந்து இறங்குனதையும் பாருங்கள், குரங்கு தான் பார்த்தோம். மதுரை கள்ளழகர் கோயில் தாங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு நம்ம மதுரைக்கு. இதாங்க கள்ளழகர் கோயிலுங்க. வெளியே மலை மரம் எல்லாம் பாருங்கள். தனியாக எல்லா ஃபங்க்ஷன் இடத்துக்கு போக கிளம்பியாச்சுங்க. எல்லோரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பில்டிங் தாங்க. இந்த பில்டிங் பாருங்கள், ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க நடத்திக்கலாம். நல்லா தனித்தனி பில்டிங்காக கட்டியிருந்தாங்க. நாங்கள் இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். தனித்தனியாக நிறைய பில்டிங் இருக்குங்க. நம்ம விசேஷம் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாங்க. நம்ம அங்கே கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு இங்கே சமையல் மட்டும் இங்கே பண்ணிக்கிறது போலங்க. இந்த மாதிரி பாருங்கள், நிறைய பில்டிங் இருக்குங்க. நம்ம போகும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கெடா வெட்டி மொட்டை அடித்து சாப்பாடு கூட ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி கூட ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பார்த்தாச்சுங்க. இதுதான் நம்ம மொட்டை பையன். மொட்டையெல்லாம் அடித்து ரெடியாக இருந்தாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு கிளம்பி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு தானே கறி சாப்பிட முடியுங்க. அதனால் சாமி கும்பிட எல்லாருமே கிளம்பியாச்சு. இதாங்க தேரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. கோயில் முன்னாடி வந்துட்டோம், என்ட்ரன்ஸ் கிட்ட. கோயிலோட வியூ இப்படி தாங்க இருக்குது, அந்த கோபுரத்தோட வியூவு. அப்படியே ஒவ்வொரு ஆளாக சாமி கும்பிட எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. வாங்க பார்க்கலாம், கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது தாங்க கள்ளழகர் கோயில். பாருங்கள், முன்னாடி என்ட்ரன்ஸ் இந்த இப்படி தான் இருக்கும். சாமி முன்னாடி போகும்போதே இப்படி தாங்க இருந்துச்சு. இரணியன் கோட்டை வாயில் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஃப்ரண்ட்டில். நம்ம அவ்வளோதான் பார்த்தாச்சு, உள்ளே போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க மதுரைக்கு வந்திருக்கேன், இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நீங்களாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் என் தங்கச்சி, சித்தி, தங்கச்சி வீட்டுக்காரரு எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. அப்படியே உள்ளே போயிட்டுருக்குறோம். கோயிலோட வியூ இப்படி தாங்க இருக்குது. உள்ளே போனதே ஃபர்ஸ்ட்டு தரிசனம் இந்த சாமி தாங்க, கருப்பணசாமி திருக்கோவிலுங்க. இதை நம்ம கும்பிட்டுட்டு தான் அடுத்தது உள்ள கோயிலுக்குள்ளே போகிறோங்க. இந்த கேட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் அதை நீக்குவாங்களாமாங்க. கள்ளழகர் உள்ளே இறங்கும்போது அந்த டைமில் தான் அந்த கேட்டை நீக்குவாங்களாமா. அப்படியே இங்கே சாமி கும்பிட்டு அடுத்தது உள்ளே கிளம்பியாச்சுங்க.
அடுத்து கோயிலுக்குள்ளே போக என்ட்ரன்ஸ் இது தாங்க. செம்ம ஹாட்டுங்க. மதுரை பயங்கரமாக சூடு, நடக்கவே முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குங்க. ஓடுன உள்ளேலாம் உள்ளே வந்தாச்சுங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சாமியை. பயங்கர ஹீட்டு, பயங்கரமாக வேர்க்குது எல்லாருக்குமே. உள்ளே இருந்து பார்க்கும்போது கோயிலோட வியூ இது தாங்க. உள்ளே அப்படியே வந்தாச்சுங்க. உள்ளே அப்படியே ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. பயங்கர வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு, ஒன்றும் முடியல. அப்படியே போயிட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க, இவ்வளோ தூரம் தாங்க வந்தோம். இதுக்கு மேலே என்ன வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. உள்ளே இருக்க கோயில் இது தாங்க, பாதி தான். நான் இவ்வளோ தூரம் தாங்க வீடியோ எடுக்க விட்டாங்க. அதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. உள்ளே போய் க்யூவில் நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. வெளியே வந்தாச்சு. வெளியே இந்த ஒரு இடத்துல தான் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இங்கே தொட்டில் கட்டி சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், இந்த மரத்தில் தான் கட்டியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை தொட்டில் கட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டுச்சு கிளம்பியாச்சுங்க. ரிட்டன் கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோம். வந்தாச்சுங்க, திரும்பி ரிட்டன் வந்தாச்சு. யாரெல்லாம் கள்ளழகர் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இதுதாங்க கோயில் பாருங்கள். இவ்வளோதான் கோயிலோட வியூ. இதுதான். அந்த பக்கமெல்லாம் கள்ளழகர் கடையெல்லாம் இருக்குங்க வரிசையாக. பக்கத்தில் ஒரு குளம் இருக்குங்க, பெரிய குளம். அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். வெயில் பயங்கரமாக இருந்ததுனால சீக்கிரம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலான்ட்டு வந்தாச்சுங்க. கடையில் பாருங்கள் கேப்லாம் அழகாக இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதுதாங்க நம்ம ஃபேமிலி. அப்படியே எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மொட்டை அடிக்கிற இடத்துக்கு கிளம்பியாச்சுங்க. எல்லாருமே பாருங்கள் அப்படியே இதுதாங்க எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்படியே எல்லாம் நடந்து போயிட்டுருக்கு. எல்லோரும் சாப்பிட்ட கிளம்பியாச்சுங்க. திருப்பி சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி ரிட்டன் வரேன். இதோ எங்கள் அத்தை, இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என் அக்கா. அப்படியே எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரே சந்தோஷம். அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது சாப்பிட வந்தாச்சுங்க. கிடா வெட்டுங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு இன்னைக்கு கிளம்ப போகிறோம். சாப்பிட வந்தாச்சு. எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க. நம்மளும் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன், முட்டை, ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அவ்வளோதாங்க, என்னை கிளம்ப வேண்டியது தான். மொய் வச்சுட்டு பிரியாணி நல்லா இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு. எனக்கு பிரியாணின்னா ஃபேவரெட்டு. உங்களில் யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோ இங்கே சாப்பாடு போட்டிருக்காரு இல்லைங்களா, இவர் தான் என்னோடய அக்கா வீட்டுக்காரரு. சாப்பிட்டாச்சுங்க. இதோ எங்கள் மாமா சாப்பிட்ருக்காரு, தம்பி என் அக்கா பையன் சாப்பிட்ருக்கான். எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மொய் எழுதிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. அடுத்தது கிளம்புறதுக்கு முன்னாடி குரங்கு தாங்க, செம்ம அழகாக இருந்துச்சு. ஒன்றையும் பார்க்க ரசிச்சுட்டே கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு பாருங்கள், அதனோட குட்டிக்கு பேன் எடுத்துகிட்ருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. கிளம்புற ஓரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்கிட்ட. அங்கே நிறைய குரங்குகள்லாம் விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. அப்படியே அதே வீடியோ கவர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தராக வரணும் இல்லைங்களா. அப்படியே வர வரைக்கும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு குரங்குகளோட அட்டகாசத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க. இங்கே பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு குரங்குங்க. அழகாக இருந்துச்சு. வந்து இறங்குனதையும் ஒரு குரங்கு கூட இல்லைங்க. இப்போது கிளம்பும்போது நிறைய வந்துருச்சு. எல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நிறைய குரங்குங்க இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி விளாக் முடிஞ்சதுங்க. அவ்வளோதாங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.